ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நான் மட்டும்தான் விளாக்ல, அனுமா இல்லை. நானு சாந்தினி அப்புறம் என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். என்னன்னா ரம்ஜானுக்கு பர்ச்சேஸ் கிளம்பிட்டோம். அனுமா இல்லாம பர்ச்சேஸ் போறோம். அனுமாக்கு எடுக்கணும். அப்போ அப்படியே நம்ம போயிட்டு கண்டினியூ பண்றோம். நம்ம கோயம்புத்தூர்ல பர்ச்சேஸ் பண்ண போறதில்ல, நம்ம வந்து கேரளா கிளம்பிட்டோம். கம் ஆன் கோ. 1 hour later. நாங்க வந்து இப்போ சூஃபி மந்தி வந்திருக்கோம். சூஃபி மந்தி அனுமாக்கு தெரியாம நாங்க சூஃபி மந்தி வந்துட்டோம். சூஃபி மந்தியில வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ட்ரெஸ் நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வண்டி எடுத்துட்டு நேரம் கிளம்பி இங்கதான் வந்தேன். ஏன்னா வர வழியில பிளாக் எடுக்கலாம் பார்த்தா செக்கிங் போயிட்டு இருக்கு, ஃபுல்லா எலெக்ஷன் செக்கிங். அதனால பிளாக் எடுக்க முடியல. கொண்டு வருவாங்களா இல்ல நம்மளே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்கும். கொண்டு வருவோம். சாந்தினி வந்து மந்தி வராம மயக்கமே போட்டு விழுந்துருவா போல. இப்ப கொஞ்ச நேரத்துல வெறும் மைனஸ் போட்டு நக்கிட்டு இருக்காரு. மைனஸ் போட்டு நக்கிச்சாங்க. மந்தி சாந்தினி வந்து மயக்கம் போட்ட மந்தி ஸ்மெல்லுக்கே A few minutes later. மந்தி சாப்பிட முடியாம சாப்பிட்டு பாக்கி பார்சலும் பண்ணியாச்சு. சாந்தினி தான் என் கூட போட்டி போட்டு தோத்து போயிட்டா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. கடைசியில வாங்கிட்டு நான் தாங்க திங்க முடியாம போதும் ஆயிருச்சு எனக்கு. ஆனா டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. பை டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? டேஸ்ட் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்துச்சு. சோபி மந்தி நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன், நல்லா இருந்துச்சு. சரி சூபி மந்தி, சாரி பேரை தப்பா சொல்லிட்டேன், அதுக்கு நீ ஏதாவது சொல்லிடாதீங்க. ஃபைனலா நம்ம வந்து பாலக்காடு டவுனுக்கு ரீச் ஆயாச்சு. இப்ப போய் பர்ச்சேஸ் போட வேண்டியதுதான். பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சது. எப்படி பயங்கரமான பர்ச்சேஸ் எடுத்தாச்சு. இந்த அபுகா காமிச்சு, அபுகா ஃபேமஸ், அபுகா கேரளா ஃபேமஸ், பாலக்காடு ஃபேமஸ் அபுகா. இல்ல அபுகா அபுக்காட கடையை விசிட் பண்ணுங்க. கேம்பஸ் மென்ஸ் பாலக்காடு. ரோட டவுன்சன் ரோடு அபுக்கா ஃபேமஸ் கடை. கேம்பஸ் மென்ஸ் செக்கமாரி கடைசி செக்கமாரி பயங்கரமா இருக்கும். காமெடியா இருக்குல்ல. நல்லா இருக்கும். மந்தி சாப்பிட்டது என்ன ஜீரணமாகல கைஸ். வயிறு ஃபுல்லா இருக்கு. மந்தி பெப்சி அடிச்சாதான் ரெடி ஆகும். இங்க பாருங்க, பாபிக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. கைஸ் யாரோ ஒரு பொண்ணு பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கு காம்ப்ளெக்ஸ் குள்ள. யாருன்னு பார்த்தா போனை வச்சு சுத்திட்டு இருக்கிறது இந்த பைத்தியம். டக்குன்னு பார்த்தா ஸோ வந்து இப்போ அனுமாக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு, இவளுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. இவளுக்கு எடுத்த ட்ரெஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அம்மனுக்கு வந்துட்டு பாகிஸ்தான் மாடல் தான் வேணுமா, பாகிஸ்தான் மாடல். அதனால பாகிஸ்தான் போய் தேடணும். பாதி கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம கோயம்புத்தூர் மாதிரி தான் இங்கேயும் வந்து ரம்ஜானுங்கிறனால 2 நாளா விடிகால 3 மணி வரைக்கும் அலோடு கொடுத்துருக்காங்க. 3 மணி வரைக்கும் ஷாப்பிங் இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நாளா படுத்து தூங்கிறோம் கார்ல. வீட்டுக்கார அம்மாக்கு வந்து நாங்க பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம், எனக்கும் பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். இப்ப என்னன்னா இந்த பைத்தியத்துக்கு போய் நாங்க துணி எடுக்க போறோம். அங்க வரும் பாகிஸ்தான் பாகிஸ்தான்ல இருக்குமா நம்ம? செதறுதுடா. பரவாயில்ல. ஆனா இப்போ ரோடே வெறிச்சோடி போய் கிடக்குதா பாலக்காட்டுல. இதே நம்ம ஊரா இருந்தா இந்நேரத்துக்கு இங்க எல்லாம் நடக்கவே முடிஞ்சிருக்காது. உன்ன என்ன போட்டோ போஸ்டா கொடுக்க சொன்னாங்க? அப்படியே அங்க ஓரமா ஒரு தட்டு வச்சு நின்றுக்கோ. எப்படியாமா ஆட்டு சேப்பு ஆட்டு பையா போதும். உனக்கு என்ன பாகிஸ்தான் தான் வேணுமா? ஏன் உனக்கு வந்து இந்தியால ஆகாதா? நீங்க வந்து டாப்பு குர்த்திஸ் எல்லாம் கார் சவியடு கீழே விழுந்துருச்சு. இவங்க வந்து பாகிஸ்தான் தான் எடுப்பாங்களாமா. இவங்க நார்மல் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்களாமா. கேட்டா ஒரு போஸ்ட் இப்படி கொடுத்துருவாங்க. ஒரு போஸ்ட் கேஎஸ்ஆர்டிசி காரர் வந்து நம்மளை இப்ப ஏத்திட்டு போயிருப்பாங்க. பை நீங்க ஓரமா நடக்கலைன்னா நம்மளே நிம்மல் அடிச்சு போட்டு போறான். ஓகே, நம்மளே தூக்கிடுவாங்க. நம்மளே நிம்மல் இப்போ அடிச்சு தூக்கிட்டு அங்க கொண்டு போய் கோயம்புத்தூர்ல டிராப் பண்றான். எப்படி வசதி, ஓரமா நடங்க, ஓரமா போலாம். கைஸ் ஒரு வழியா பாகிஸ்தானி சொல்லி இந்த பாகிஸ்தானி மேடம் வந்து வந்துட்டாங்க. பாகிஸ்தானி பாக்குறதுக்கு பாகிஸ்தானி பாத்துக்கோங்க. இந்த பாகிஸ்தானி பாருங்க. பாகிஸ்தானி மைண்ட் செட் போயிருச்சு. இப்ப ஏதோ ஒண்ணு எடுத்தா போதுங்கிற மைண்ட் செட் ஆயிருச்சு. ஏன்னா நைட்டு 12 மணி ஆயிருச்சு. இதுக்கு மேல நம்ம இன்னைக்கு கிளம்பி திரும்பி கோயம்புத்தூர் போறக்குள்ள ஊருப்பட்ட செக்கிங் வேற இருக்கு. இன்னைக்கு காரை நிறுத்தி வச்சு டிக்கி ஓபன் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இது பண்ணுங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா எலெக்ஷன் டைம். ஆனா பரவாயில்ல, டீசெண்டா எல்லாம் பேசுறாங்க கேரளா போலீஸ் எல்லாருமே. வாழையாறுலயும் அதே மாதிரி நிறுத்தி வச்சு டீசெண்டா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு அப்படி அனுப்பி விட்டுறாங்க. ஜாலியா பேசுறாங்க. பை உங்கள் கருத்து பாகிஸ்தான் மாடலை பத்தி ஏதாவது சொல்லுங்க. பாகிஸ்தான் மாடல் ஆனா நல்லா இருக்கும் தெரியுமா பாகிஸ்தானி மாடல். சோ கைஸ் நம்ம லக்கி வார்ட்ரோப்லயே வந்துட்டு பாகிஸ்தானி மாடல் வந்து நம்ம லாஸ்ட் டைம் ஸ்டாக் கொண்டு வந்திருந்தோம். அப்புறம் அப்படியே ஹோல்ட் ஆயிடுச்சு. சூன் லக்கி வார்ட்ரோப் வந்து ஓபன் பண்ணிடுவோம். ஏதோ ஒண்ணு தேடி பிடிச்சி எடுத்துட்டு இருக்கா. அப்படியே நான் அவளுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அதனால டக்குன்னு நான் இப்ப செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பிளாக் ரெடி பண்றேன். ஒரு வழியா பாகிஸ்தானி பிடிச்சிட்டா.
பாகிஸ்தான்ல பிளைட் இறங்கிட்டோம். சாந்தினி எடுத்துட்டே இல்ல, சூப்பர். க்ளோஸ் அப் வரல. ஐயோ பயமா இருக்கு. பாகிஸ்தானி வாங்கிட்டா சாந்தினி ஒரு வழியா ஃபைனலா. இந்த பிளாக் தான் எடுத்திருக்கா அப்படின்னு என்கிட்ட போய் சொல்லியிருக்கா. நீங்க வந்து சர்ப்ரைஸா பாப்பீங்களாமா ரம்ஜான் அன்னைக்கு, ஈத் அன்னைக்கு வந்துட்டு அவ என்ன போட்டிருக்கான்னு. பப்ளுக்கோட நேம் செரிமனி அன்னைக்கு நீங்க பாப்பீங்க அவ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு. போதுமா, உன்னை பத்தி புகழ்ந்து பேசியிருக்கான். போகும்போது சாப்பிட வாங்கி கொடுத்தேன். சரியா? ராயல் என்ஃபீல்டு கேரளால இருந்து புதுசா வாங்கியிருக்காங்க பையா. மாசா இருக்கும். எதுக்குடி பாலக்காட்டுல இருந்து கோயம்புத்தூர் போய் நிக்கிற பக்கத்துல என்ன ஆளுபாய் எப்படி போய் இவ்வளவு எடுத்திருக்கோன்னு சொல்லி சொல்றாங்க. நான் ஒண்ணு கூட எடுக்கல. இது சாந்தினி தான் பாகிஸ்தானி மாடல் வேணும், பாம்பே மாடல் வேணும், துபாய் மாடல் வேணும்னு சொல்லி இத்தனை கவர்ல எடுத்து வச்சிருக்கா. போய் கிட்ட ஒரு 45,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் மட்டும் பண்ணிருக்கா அந்த சாந்தினி. கடைசியில என்ன இதெல்லாம் தூக்க வச்சிட்டா. முன்னாடி எல்லாம் இருந்திருந்தானோ வச்சுக்கோவேன் நேரத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க. அதான் சொல்ல வந்து 1 லட்ச ரூபாய்க்கு உனக்கு டஃபே கொடுத்துருப்பா. அவெல்லாம் கொரியன் கிரியன் சொல்லி இஷ்டத்துக்கு எடுத்திருப்பா. இல்லாதனால நீ தப்பிச்சிட்ட. அதுக்குள்ள 2 கொரியன் எடுத்து காட்டுங்க பையா. கைஸ் என்னன்னா அனுமா இல்லாத விளாக் தான். ஆனா என்னன்னா ஆல்ரெடி நாங்க நேத்தே வந்து ஃபுல்லா ஃபேமிலி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து என்னன்னா இந்த சாந்தினிக்கு எடுத்த ட்ரெஸ் வந்து குங்ஃபு ட்ரெஸ் மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல இப்படி தூக்கணும் மாதிரி ஆயி போச்சு. இந்த போதி அந்த காலத்துல போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். நைட்டு வீட்டுக்கு 1 மணிக்கு வந்து போட்டு பார்த்த பிறகு அவளுக்கே தெரிஞ்சு. இப்ப எப்படி அதை கொண்டு வந்து நாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்ப இன்னொரு சம்பவம் என்ன ஆயி போச்சுன்னா, நம்ம நண்பருக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்க வேண்டியது கடை சாத்திட்டு போயிட்டாங்க. ஆனா பரவாயில்ல, போனவங்க ரிட்டர்ன் வரேன்னு சொல்லியிருக்கேன். இப்ப நான் வந்து இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இப்பவே டைம் 1 மணி ஆகி போச்சு. வந்துட்டாங்களா? டைம் இப்போ 1 மணி ஆகி போச்சு. இனி போற வழியில செக்கிங் வேற இருக்கும். எல்லாம் தாண்டி போகணும். பாப்பா என்ன பண்றது. போங்க, நான் இது பாதுகாப்பா காவலாளி மாதிரி உட்காந்துட்டேன். அக்னி நெஞ்சை சூட்டும் எரிமலைக்காரா, இத்தனை ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வாரா. எப்படி இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிட்டு கண்ணுல வந்து எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு தேஜஸ் தெரியுது. நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே தூக்கம் இல்லாம கண் அப்படியே சுருங்கி இருக்கு. வாங்க எப்படியோ கடைசி நீ ஒரு வழியா வாங்கிட்டல. உங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ரசனையே இல்லாம இருக்கு. ஒரு மாதிரி எடுக்கிறாங்க இந்த கொரியனு அது இதுன்னு சொல்லி, இந்த கிராப் டாப் அது இதுன்னு நல்லா என்ன சொல்றது கிராண்டா இதுக்கு வந்து ட்ரெஸ் போடுவாங்க பாத்திருக்கியா. அந்த மாதிரி போட்டு அந்த ஷாலை போட்டு அப்படியே அந்த ஒரு ஸ்லோமோல வந்து சஜினா மே சஜினா அந்த சாங் போட்டோம்னா வச்சுக்கோ வேற லெவல்ல இருக்கும். ஆனா சை எனக்கு பொண்ணுங்க ட்ரெஸ் பார்த்தா அப்படி அவ்வளவு ஆசையா இருக்கும் தெரியுமா. ஏன் பொண்ணா பிறந்திருக்கலாமேனா கோடி அப்படி இல்லடி சொல்றேன். நான் வந்து அப்படி கலெக்ஷன்ல பார்த்தா இருக்கு. நம்ம பசங்களுக்கு என்ன ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட் சும்மா ஒரு டிஷர்ட் ட்ராக் அந்த மாதிரி தான் இருக்கும். பொண்ணு கேர்ள்ஸோட ட்ரெஸ் பாத்திருக்கியா, 3 பீஸ் செட்டு இந்த 2 பீஸ் செட்டு நல்ல கிராண்ட் வியரா இருக்கும். போட்டாலே ஒரு என்ன சொல்றது எப்படி சொல்றது ஆமா. நீயே இப்ப அந்த கேர்ள்ஸோட ட்ரெஸ் போட்டா கூட ஒரு பொண்ணு மாதிரி ஃபீல். நான் எதுக்குடா கேர்ள்ஸ் ட்ரெஸ் போடுறேன், பொண்ணு மாதிரி ஆயிரும் நீ. அந்த அளவுக்கு அது அந்த ஒரு லுக் நல்லா இருக்கும். செலக்டடா எடுத்தா சொல்றேன், இந்த கலர்ல போட்டா நல்லா இருக்கும். ரொம்ப டார்க்கா இல்லாம ஒரு மாதிரி மைல்டா நல்லா சூப்பரா செலக்ட் பண்ணுவோம் போய் தெரியுமா கேர்ள்ஸ் ட்ரெஸ். ஆனா பையா பொண்ணுங்க எல்லாம் என்ன தெரியுமா யோசிப்பாங்க, சே பையனா பிறந்திருக்கலாம் ஒரு சட்டையை பேண்ட் எடுத்துட்டு சுத்தி இருக்கலாம் அப்படி யோசிப்பாங்க. ஆனா பொண்ணு சின்ன குழந்தை இருக்குல்ல, அது பொண்ணா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு தான் கலெக்ஷன் சூப்பரா இருக்கும். ரம்ஜானுக்கு எல்லாம் பார்த்தா நல்லா ஸ்டோன் ஒர்க் வச்சு நல்லா பாகிஸ்தானி மாடலு நல்லா என்ன சொல்றது எலகென்டான ஒரு கலர்ஸா இருக்கு. சூப்பரா இருக்கும் அது பாக்குறதுக்கு. ஆனா அனுமாக்கெல்லாம் நான் தாண்டி எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுப்பேன். கலர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த ரம்ஜானுக்கு பையா தான் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமா, சாந்தினிக்கெல்லாம் நான் தான் வேற உனக்கு எல்லாம் நான் தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு அண்ணன் எல்லாம் உனக்கு? செலக்ட் பண்ணி கொடுத்தது மட்டும் இல்ல வாங்கி கொடுத்தது பையா தான். அது பிரச்சனை இல்ல சொல்றேன். இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து நீ இப்ப போய் எடுத்தா ஒரு கருப்பு கலர்ல கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு சொல்லி எடுத்தா ஒரு எப்ப பாரு அந்த ஒரு பிளாக் நல்லா இருக்கும். பிளாக் போட்டா சூப்பரா இருக்கும். ஆனா எல்லா டைமும் ஒரே மாதிரி போட்டிருந்தா நல்லா இருக்காது. இந்த டைம் நீ எடுத்தது சூப்பரா தான் இருந்துச்சு. யாரு செலக்ட் பண்ணனால? நானே தெரியுமா. அங்க அனுமா கத்துவா, ஏண்டா எனக்கு ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுறானா உனக்கு பிடிச்சத எடுத்துக்கணும். உன் தங்கச்சிக்கு மட்டும் அப்படியே போய் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற நீ அப்படிங்குவா போயிட்டு. உமன் வேற ஒண்ணும் இல்ல. 1 hour later. சாந்தினி எனக்கு ஒரு டவுட். இந்த பொண்ணுங்கெல்லாம் ஆனவுனா இப்படி வைக்கிறாங்கல்ல எதுக்கு? டக்குன்னு இப்படி மூக்கு சளி இப்படி தொடச்சுக்கலாமா? டக்குனு இப்படி தொடச்சுட்டா அப்படியே தெரியாது இல்ல. போஸ் கொடுத்த மாதிரி ஆச்சு, அப்படியே டக்குன்னு தொடச்ச மாதிரி ஆச்சு. அதுக்கு தானே இந்த போஸ். என் மனசுல இருந்த பாரமே இறங்கி போச்சு. ரொம்ப நேரமா எனக்கு டவுட். பாலக்காட்டுல வரும்போதுல இருந்தாலும் எந்த போஸ்ட பார்த்தாலும் பையா அதுதான் பையா இப்ப ட்ரெண்டிங். அதான் இப்படி முடிச்சுட்டு போட்டோ எடுத்துட்டியா அப்படிங்கிற கேப்ல இப்படி ஒரு தேய் அதானே இப்ப கண்டுபிடிச்சேன்டி. நான் அந்த போஸ் வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சேன்டி. இவ்வளவு நாள் எனக்கு ஒரு டவுட். இன்னைக்கு கேளுங்க, அந்த போஸ் வந்து உங்களுக்கு தான் கரெக்டா இருக்கும். அப்படி மூக்கு தொடச்சுக்கிட்டே இருக்கலாம், சும்மா நோண்டிட்டே இருப்பீங்களா?
நீ நோண்டுவில்ல, இப்படி எடுத்து நோண்டி இப்படி சுண்டி விடுவீங்க, இந்த பையா தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. வளர்ந்து விட்டுரும் ஓடி.